வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்ரலாட் தமிழ் சேனல். இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை. இன்னைக்கு உங்களுடைய காய்கறி வாங்குற செலவை பாதியா குறைச்சி அந்த காசை மிச்சம் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை முழுசா பார்த்துருங்க. இன்னைக்கு காய்கறி மார்க்கெட்ல எந்தெந்த காய்கறிகளோட விலை அதிகரிச்சிருக்கு, எந்தெந்த காய்கறிகளோட விலை குறைஞ்சிருக்குங்கிறத ஈஸியா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா விலை குறைவான காய்கறிகளை அதிகமா வாங்கி இன்னைக்கு உங்களுடைய செலவுகளை பாதியா குறைச்சிக்கிற முடியும். இன்னைக்கு நாட்டு தக்காளி 1 கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பெங்களூர் தக்காளி 1 கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பெரிய வெங்காயம் 1 கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சின்ன வெங்காயம் 1 கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. உருளைக்கிழங்கு 1 கிலோ 35 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பூண்டு 1 கிலோ 160 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. இஞ்சி 1 கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பச்சை மிளகாய் 1 கிலோ 85 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கேரட் 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பீன்ஸ் 1 கிலோ 105 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முட்டைக்கோஸ் 1 கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. காலிஃப்ளவர் பூ 1 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வெண்டைக்காய் 1 கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வரிக்கத்திரிக்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கருவேப்பிலை ஒரு கட்டு 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பேபி உருளைக்கிழங்கு 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பீட்ரூட் 1 கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முருங்கைக்காய் 1 5 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அவரைக்காய் 1 கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சொரக்காய் 1 கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. புடலங்காய் 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. பாவக்காய் 1 கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பீக்கங்காய் 1 கிலோ 65 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முள்ளங்கி 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வெள்ளரிக்காய் 1 கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கோவக்காய் 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ப்ரொக்கோலி 1 கிலோ 145 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ரெட் கோஸ் 1 கிலோ 140 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. குடமிளகாய் பச்சை 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. குடமிளகாய் சிவப்பு 1 கிலோ 170 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. குடமிளகாய் மஞ்சள் 1 கிலோ 170 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சவுச்சவுக்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. நூகல்காய் 1 கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. குஜலா கத்திரிக்காய் 1 கிலோ 65 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பச்சை கத்திரிக்காய் 1 கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. புதினா ஒரு கட்டு 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கொத்தமல்லி ஒரு கட்டு 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஸ்வீட் கார்ன் 1 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. தேங்காய் மீடியம் சைஸ் 1 30 ரூபாய். காராமணி 1 கிலோ 50 ரூபாய். சுண்டைக்காய் 1 கிலோ 105 ரூபாய். கொத்தவரங்காய் 1 கிலோ 50 ரூபாய். வாழைக்காய் 1 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வாழைத்தண்டு 1 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வாழைப்பூ 1 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மாங்காய் 1 கிலோ 120 ரூபாய். பச்சை பட்டாணி 1 கிலோ 290 ரூபாய். மரவள்ளிக்கிழங்கு 1 கிலோ 45 ரூபாய். சக்கரவள்ளி கிழங்கு 1 கிலோ 65 ரூபாய். சேப்பக்கிழங்கு 1 கிலோ 60 ரூபாய். புளி 1 கிலோ 85 ரூபாய். காளான் ஒரு பாக்கெட் 50 ரூபாய். பேபிகார்ன் ஒரு பாக்கெட் 50 ரூபாய். முருங்கைக்கீரை ஒரு கட்டு 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அரைக்கீரை ஒரு கட்டு 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சிறுகீரை ஒரு கட்டு 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. தண்டுக்கீரை ஒரு கட்டு 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மணத்தக்காளி கீரை ஒரு கட்டு 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வல்லாரக்கீரை ஒரு கட்டு 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அகத்திக்கீரை ஒரு கட்டு 20 ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை ஆயிட்டு இருக்குங்க. இந்த 60 வகையான காய்கறிகளோட விலைகள்ல கிலோ 100 ரூபாய்க்கு அதிகமா இருக்கிற காய்கறிகளை தேவைக்கு மட்டும் வாங்கி பயன்படுத்தலாம். கிலோ 60 ரூபாய்க்கு உள்ள கிடைக்கிற காய்கறிகளை இன்னைக்கு அதிகமா உங்களுடைய கடைக்கோ, கேண்டீனுக்கோ, ஹோட்டலுக்கோ, வீட்டுக்கோ, வியாபாரத்துக்கோ வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய காய்கறி வாங்குற செலவை பாதியா குறைக்க முடியும். காய்கறிகளை நேரடியா ஏல வர்ற இடத்துக்கே வந்து மூட்டையாகவும் பாக்ஸாகவும் வாங்குங்க. நல்ல லாபமான விலைக்கு கிடைக்குது. உங்ககிட்ட வண்டி வாகனம் இருந்துச்சுன்னா உங்க வீட்டுக்கே நீங்க அதை நேரடியா எடுத்துட்டு போனீங்கன்னா உங்க செலவுகளை குறைச்சிக்கிற முடியும். இதே மாதிரி இன்னைக்கு விலைக்குறவா கிடைக்கிற பூக்கள் மற்றும் பழங்களோட லிஸ்ட் நம்ம சேனல்ல டெய்லியுமே காலையில வீடியோவா வெளிவருது. சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போறதுக்கு முன்னாடி வீட்டுல இருந்து இன்னைக்கு என்னென்ன பொருட்கள்லாம் விலைக்குறவா கிடைக்குதுங்கிறத ஈஸியா தெரிஞ்சுக்கிற முடியும். நன்றி.